5 மணிக்கு காலையில் வீட்டில் இருந்து கிளம்பி இப்போது பெஞ்சலக்கோனா கிட்ட வந்துட்டோங்க. இப்படியே போனோன்னா படவேல் அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிற ஒரு ஹைவே. இது சூப்பராக இருக்குது ரோடு. இந்த பக்கம் தான் பெஞ்சலக்கோனா. இந்த இடத்தோட அழகை சொல்லவே முடியலங்க. அப்போ எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மலை. அப்படியே பனிமூட்டம். மணி 12 போகுது, 11 தாண்டிச்சு, இன்னமும் அப்படியே பனிமூட்டமாக இருக்குது. உண்மையாகவே இந்த இடத்த பாருங்களேன், அந்த இறங்கி போகிற டவுன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தார். எந்த வீடியோ போட்டாலும் அதில் வந்து கமெண்ட் பண்ணுவார், பெஞ்சலக்கோனா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்காகவே இந்த இடத்துக்கு வந்த மாதிரி தான். எனக்கு ஃபஸ்ட் டைமு புதுசாக தனியாக வந்தேன்னா இப்படி தான் போகணுமா அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வந்துடும். ஆனால் இந்த வழி தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு பக்கமும் சரியான ஒரு மலை. நம்ம வந்து சென்ட்ரலில் இருக்கோங்க, ஒரு பள்ளத்தாக்கில் நம்ம இருக்கிறோம். இது வந்து ஒரு பள்ளத்தாக்கு நம்ம நிற்கிறது. இப்போ ஒரு பெரிய காட்டு வெள்ளம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் இருந்த இடமே தெரியாமல் அப்படியே அடிச்சுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்கில் நம்ம இருக்கிறோம். நான் கூட நம்ம வந்து வீக் டேஸில் வரமே யாருமே வராமல் போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் முன்னாடி பார்த்தீங்களா ஜோடியெல்லாம் வராங்க, லேடிஸ், அதுக்கப்புறம் குழந்தைங்க. கோயிலுக்கு வர நிறைய பேர் ஃபேமிலியோட போகிறவங்களாம் இங்கே போயிட்டு தான் வராங்க. என்னென்னா ரொம்ப கரடு முரடாக இருக்குங்க. சாதாரணமாக இதில் நடந்து வர முடியாது, காலெல்லாம் செம்மையாக வலிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பெஞ்சலக்கோனா அருவி. எவ்வளோ பெரிய இடம் பாருங்களேன். இந்த பக்கம் அதாவது 3 பக்கமும் வந்து மலை தாங்க இருக்குது. 3 பக்கம் மலை, ஒரு பக்கம் தான் நமக்கு வரதுக்கு வழி. அப்படியே குகை மாதிரி அடைஞ்சு போய் இந்த இடத்துல அருவி தண்ணி கொட்டுது. நம்ம இன்னும் கிட்ட போய் பார்ப்போம், செம்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோடு வந்து பெரியபாளையம் போகிற ரோடுங்க. நம்ம வந்து இங்கே ஒரு பிரிட்ஜுக்கு மேலே நிற்கிறோம். இது என்ன ரோடுனா ஆந்திரா பைபாஸ் தடா நெல்லூர் போகிற ரோடு. இங்கே எதுக்காக நிற்கிறேன்னா இந்த பனி மூட்டத்தை காட்டுறதுக்காக தான். மார்கழி மாதத்து பனி எப்படி இருக்குன்னு இந்த ஹைவே லைட்டை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சென்னையிலேருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பெஞ்சலக்கோனா அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஆந்திர மாநிலத்துடைய நெல்லூர் மாவட்டத்தில் இந்த பெஞ்சலக்கோனா இருக்குது. இந்த இடத்துக்கு நான் எப்படி போனேன்னா சென்னையிலேருந்து தடா தாண்டி சூலூர்பேட், நாயுடுபேட்டையிலேருந்து வேங்கடகிரி அப்படின்னு ஒரு ஊருங்க. அங்கேருந்து ராப்பூர்லேருந்து பெஞ்சலக்கோனா. அதுவே நீங்கள் பஸ்ஸில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே நாளில் ரொம்ப ஈஸியாக போயிட்டு வரலாம். சென்னையிலேருந்து நெல்லூர் போயிட்டீங்கன்னா நெல்லூர்லேருந்து இந்த பெஞ்சலக்கோனாக்கு நேரடியாக பஸ் வசதி இருக்குது. நெல்லூர்லேருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பெஞ்சலக்கோனா இருக்குது. அதே மாதிரி திருப்பதியிலேருந்து 120 கிலோமீட்டர். திருப்பதியிலேருந்து நேரடியாக ஒரே ஒரு பஸ் இருக்குது போல இருக்குது. அது வந்து காலையில் போதான், ஆனால் டைம் சரியாக தெரியல. மணி இப்போ காலையில் 7:15 ஆகுது. சூரியன் வந்து இப்போ தாங்க அப்படியே எட்டி பார்க்குது. சரியான பனி மூட்டம், அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது, ஜில்லுன்னு. இப்போ நம்ம வந்து நாயுடுபேட் பக்கத்தில் நிற்கிறோம் ஹைவேல. இங்கே வந்து ஒரு அழகான வயல்வெளி, அதுவும் பனிமூட்டத்தோட. இதை பார்க்குறதுக்காகவே நிறுத்தினேன். கிராமத்து பக்கம் வந்தால் தான் இந்த அழகான காட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. நம்ம 5 மணிக்கு காலையில் வீட்டில் இருந்து கிளம்பி இப்போது பெஞ்சலக்கோனா கிட்ட வந்துட்டோங்க. இப்படியே போனோன்னா படவேல் அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிற ஒரு ஹைவே. இது சூப்பராக இருக்குது ரோடு. இந்த பக்கம் தான் பெஞ்சலக்கோனா. இந்த வழியாக தான் நம்ம போகணும். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அந்த பைபாஸ் ஜங்ஷனில் இருந்து 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் 3 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ரோட்டில் நம்ம வந்தோம்னா இந்த நுழைவாயில் கிட்ட வந்துடலாம். இதுதான் பெஞ்சலக்கோனா கோவிலுடைய நுழைவாயில். இங்கே காரு பைக்குக்கெலாம் நுழைவு கட்டணம் வாங்குறாங்க. பைக்குக்கு வந்து 20 ரூபா வாங்கினாங்க, காருக்கு வந்து 40 ரூபா. நம்ம பைக்கை இங்கே நிறுத்தியாச்சு. இங்கே கார் பைக் நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. நம்ம இந்த பக்கம் தான் வந்தோம். அப்படியே இந்த பக்கமாக நம்ம போகணும் கோவிலுக்கு. அங்கே மலை தெரியுது பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ரூம்ஸுங்க. எல்லாமே வந்து கோவில் சார்பாக வந்து பக்தர்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற தங்கும் விடுதிகள், தங்கும் அறைகள் ஏகப்பட்டது இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க, லக்ஷ்மி விலாஸ். நீங்கள் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா பயப்படாமல் வரலாம். தங்குறதுக்கு ஏகப்பட்ட ரூம் இருக்குது. நம்ம எங்கே நின்று பார்த்தாலும் தெரிகிற பெரிய மலை. அந்த மலைக்கு மேலே மேகங்களும் பனியும் அப்படியே சூழ்ந்து எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 மணி ஆயிடுச்சு. இன்னமும் அந்த பனி மூட்டம் அப்படியே இருக்குது. நம்ம தேடி பார்க்க வந்த பெஞ்சலக்கோனாவில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இதுதாங்க. அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற மலையும் இந்த தங்க கலரில் இருக்கிற இந்த கோபுரமும் பார்க்க எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பழமையான கோவில் இது. பெஞ்சலக்கோனாக்கு நம்ம வந்தாச்சு. முதல்ல லக்ஷ்மி நரசிம்மரை போய் தரிசனம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு பின்னாடி காட்டு வழியாக நடந்து போனோம்னா பெரிய அருவி இருக்குது, அதை பார்க்க போகிறோம். இந்த கோவிலுடைய பெயர் வந்து பெனுசில லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். அதுதான் வந்து பெஞ்சலக்கோனா அப்படின்னு மாறிடுச்சு. பெனுசில அப்படின்னா இங்கே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் வந்து சுயம்புவாக ஒரு பெரிய பாறையில் தியான நிலையில் இருக்கிற மாதிரி உள்ளே வந்து கருவறையில் சாமி இருக்கார். அது வந்து சுயம்புவாக உருவானது. அதுதான் வந்து இங்கே ஸ்பெஷலே. இதுதான் கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு பிரதான வழி. அப்படியே அதுக்கு எதிர்ப்பக்கம் வந்து ஆஞ்சநேயருடைய சன்னதி இருக்குது. இது வந்து ஆஞ்சநேயர் சன்னதி. இந்த பக்கம் வந்து ஒரு கொடி மரம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே வந்து தேங்காய்லாம் உடைச்சிட்ருக்காங்க, சாமி கும்பிட்றாங்க. இந்த பின்னாடி பக்கம் பாருங்களேன், ஒரு பெரிய பாம்பு ஆதிசேஷன் மேலே வந்து
கிருஷ்ணர் நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி சிலையெல்லாம் இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், நிறைய கோயிலில் பார்க்கவே அற்புதமாக இருக்குது. இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே போய் பார்ப்போம். கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு இங்கே போர்டெல்லாம் வச்சுருக்காங்க, இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம். இது வந்து உயரமான இடத்துல தாங்க இருக்குது, அதாவது ஒரு மலை, அந்த மலை சரிவில் தான் அந்த கோவிலில் இருக்குது. அதாவது ஒரு பெரிய பாறை உள்ளே இருக்காங்க, சுயம்புவாக இருந்த பாறையில் தான் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். இதுதான் கோவிலுக்கு உள்ளே. இவ்வளோ தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இப்போ நம்ம சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. ரொம்ப பழமையான ஒரு லக்ஷ்மி நரசிம்மர். இதுதான் வந்து அந்த கருவறை விமானம். அப்படியே நம்ம வந்து சாமியை கோவிலை சுற்றி வந்துட்டு வெளியே கிளம்ப வேண்டியது தான். இந்த இடமே பார்த்தா உங்களுக்கு தெரியும், அப்படியே சரிவாக இருக்குங்க. அதாவது பாதி மலையில் இந்த கோவிலை கட்டின மாதிரி தான் இருக்கும். அந்த காலத்தில் அப்படியே இயற்கையாக இருந்திருக்கும். இப்போ கோவில் கட்டியிருக்காங்க. கோவிலை விட்டு வெளியே வந்தோன்னே நம்ம இங்கே பார்க்க போகிற இன்னொரு 2 விஷயம் வந்து, இங்கே கோயில் இந்த பக்கம் இருக்கா, அந்த பக்கம் 2 பாலம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து தண்ணி, அந்த ஃபால்ஸில் தண்ணி நிறைய போனால் பயங்கரமாக இங்கே தண்ணி ஓடுமா. நான் கூட ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன், அவ்வளோ வேகமாக ஓடும். இப்போ பார்த்தா தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம இப்படியே போனோம்னா இங்கே தான் வந்து தாயாருடைய சன்னதி இருக்குது. இதுதான் வந்து தாயார் சன்னதி. இந்த கோவிலில் தாயாரோட பெயர் வந்து செஞ்சு லக்ஷ்மி. இங்கே தான் இருக்கிறாங்க, இந்த சன்னதி தான். இதுக்குள்ளேயும் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, அதனால் நம்ம வெளியே மட்டும் இருந்து அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. நம்ம தாயார் சன்னதியை வணங்கிட்டு அடுத்ததாக இங்கே பார்க்க போகிறது ஒரு பெரிய தெப்பக்குளங்க, ரொம்ப பெருசு. இதுதான் அந்த தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளம் வந்து நம்ம திருப்பதியில் இருக்கிற கல்யாணி அந்த தெப்பக்குளம் அளவுக்கு ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்களாம். இப்போ தண்ணி இல்லாமல் இருக்குது, இங்கே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவே சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கும், அதுவும் கிறிஸ்டன் கிளியராக இருக்கும். ஏன்னா இங்கே ஓடி வருது பார்த்திங்களா அந்த அருவி தண்ணியை தான் இதில் வந்து கொண்டு வந்து விடுவாங்க. இதுவே மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா அதுவே வந்து இந்த அந்த அருவியிலேருந்து வர தண்ணி வந்து இந்த குளத்தில் ஃபில்லாகி தான் வெளியே போகுமா. இப்போ வந்து அருவியில் தண்ணி கம்மியாக வரதுனால இவங்க மோட்ரு பம்ப் பண்ணி இந்த குளத்தை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே ஒரு இடத்துல தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள். இதுதான் வந்து அங்கே ஓடுற அந்த அருவியிலேருந்து வர தண்ணியை வந்து பம்ப் பண்ணி இந்த குளத்தை வந்து ஃபில் பண்ணுறாங்க. எப்படியும் சாயந்தரத்துக்குள்ளே ஃபில் ஆகிடும். ரொம்ப அழகாக இருக்குமாங்க. அதாவது அந்த அருவிக்கு போய் குளிக்க முடியாதவங்க இங்கே வந்து குளிச்சுட்டு இந்த கோயிலுக்கு போவாங்களாம். அதுக்காக தான் இந்த தெப்பக்குளம். ரொம்ப அழகாக, ரொம்ப பழமையான ஒரு கோவில். லக்ஷ்மி நரசிம்மர் இந்த கோவிலில் இருக்கார். அவரை வந்து நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எதிர ஆஞ்சநேயர் சன்னதி, உள்ள கருடர், அதுக்கப்புறம் உற்சவர் சன்னதினு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இவ்வளோ ஒரு காட்டுக்குள்ளே இப்படி இவ்வளோ பெரிய கோவில். இப்போ நல்லா டெவலப் ஆகிருக்குங்க. ஒரு காலத்தில் இந்த மாதிரிலாம் கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தப்போவே இப்படி இல்லை. இப்போ எவ்வளோ வளர்ந்துச்சு, இப்போ திருப்பதி ரேஞ்சுக்கு வந்துடும் போல் இருக்குது. இப்போ நம்ம தரிசனத்தை முடிச்சாச்சு. இந்த பின்னாடி தெரியுது பார்த்திங்களா, இது மலைக்கு மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன குன்றுக்கு மேலே தான் அங்கே வந்து ஒரு மண்டபம் இருக்குங்க, உற்சவர் மண்டபம் இருக்குது. அது வழியாக நம்ம ஏறி அந்த பக்கம் இறங்கி அருவிக்கு போகிறோம். இங்கே ஒரு பெரிய அருவி இருக்குது, இந்த பெஞ்சலக்கோனால். அந்த அருவியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வழியாக தான் கோயிலுக்குள்ளே போய் தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தோம். இந்த பக்கம் கூட வெளியே வரலாம் போல் இருக்குது. இது வந்து உயரமாக ஏறுதுங்க. நீங்கள் வந்து அருவிக்கு போகிறதா இருந்தால் இப்படி போக தேவையில்லை. அந்த பக்கம் கோவிலுக்கு அந்த பக்கம் வந்து ஃப்ளாட்டாக நம்ம அந்த ஆறு ஓரமாகவே நடந்து போகலாம். இந்த பக்கம் நான் ஏன் போகிறேன்னா, அங்கே வந்து ஒரு உற்சவர் மண்டபம் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணணும்ல, அதனால் அந்த மண்டபத்தை பார்த்துட்டு நம்ம அப்படியே இறங்கிடுவோம். இந்த சின்ன குன்றுலேருந்து இறங்கி அப்படி தான் போகணும் அருவிக்கு, அந்த லாஸ்ட்டுக்கு போகணும் நம்ம. இப்போ நம்ம இதுக்கு மேலே ஏறுறோம். இங்கே இருக்கிற எல்லாமே வந்து பக்தர்கள் தங்குற விடுதி. இந்த கோவில் சார்பாக கட்டப்பட்டிருக்கிற விடுதிகள் இங்கே நிறையா இருக்குது. நம்ம இங்கே வந்து தாராளமாக தங்கி எவ்வளோ நாள் வேணால் இருந்துட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு இடம். இப்போ நம்ம வந்து இந்த வழியாக தான் ஏறி வரோங்க. இந்த பக்கம் எங்கே போகிறோன்னா அந்த மண்டபத்தை பார்க்குறதுக்கு தான் போகிறோம், வேறு ஒரு ரீசனும் கிடையாது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் அந்த அருவிக்கு போகணுன்னா கோவிலுக்கு அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அது அப்படியே ஃப்ளாட்டாகவே நடந்து போயிடலாம். நம்ம தான் இதில் ஏறி போகிறோம் அதை பார்க்குறதுக்காக. இந்த சின்ன குன்றுக்கு மேலே இருக்கிற மண்டபம் இதுதான். இது வந்து உற்சவர் மண்டபம், ஸ்ரீவாரி உற்சவர் மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மண்டபத்துக்கு பின்னாடி பக்கம் பாருங்கள், என்ன ஒரு அழகாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய மலை, ஒரு பெரிய மலை தொடர் மாதிரியே இருக்குது. இந்த இடத்தோட அழகை சொல்லவே முடியலங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மலை, அப்படியே பனிமூட்டம். மணி 12 போகுது, 11 தாண்டிச்சு, இன்னமும் அப்படியே பனிமூட்டமாக இருக்குது. உண்மையாகவே வேறு லெவல் இடங்க. இந்த இடத்த பாருங்களேன், அந்த இறங்கி போகிற டவுன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த பெஞ்சலக்கோனால நீங்கள் கோவிலையும் பார்க்கணும், அருவிலையும் குளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சீசன் இருக்குது. சம்மரில் மட்டும் வந்துடாதீங்க, ரொம்ப ட்ரையான ஒரு இடம் இது. இங்கே இருக்கிற அருவியில் தண்ணி வர சீசன் பார்த்தோம்னா அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் தான் தண்ணி வரும். வேறு எந்த சீசன்லையுமே தண்ணி இருக்காது, சுத்த ட்ரையாக தான் இருக்கும். அதனால் கோவிலுக்கு வரணுன்னா எப்போ வேணால் வரலாம். நீங்கள் அருவியில் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீசனில் மட்டும், நான் சொன்ன சீசனில் மட்டும் வாங்க. இப்போ நம்ம கீழே இறங்கியாச்சு. இங்கே ஒரு மண்டபம் இருக்குங்க. நம்ம கோவிலுக்கு பின்னாடி பக்கம் அந்த பக்கமாக வந்திருந்தால் கூட இந்த மண்டபத்தை நம்ம பார்த்துருப்போம். நம்ம இந்த சின்ன மலைக்கு மேலே ஏறி இந்த பக்கமாக அப்படி வந்தோம். அதே நம்ம கோயிலுக்கு பின்னாடி அந்த சைடு வந்தோம்னா இந்த வழியாக வந்திருப்போம். இது வரைக்கும் சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டிருந்தாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி கரடு முரடான
ஒரு பாதையில் தான் நம்ம நடந்து போகணும். அதாவது இந்த ஆறு ஓடி வருது பார்த்திங்களா, அந்த வழியாகவே தான் நம்ம போகணும். நம்மளை சுற்றி மலை, நடுவில் அந்த அருவி இருக்கும். தண்ணி நிறையா ஒன்றா இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க. வா, இதுதான் வழி போல். ஆத்தடி, இதில் போய் எப்படா போகிறது? தான் வழி. அடமழை, இந்த புயல்லாம் வருது பாருங்கள், அந்த டைமில் வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக தண்ணி ஓடும், செம்மையாக இருக்கும். ரொம்ப ஆபத்தெல்லாம் இங்கே கிடையாது. எப்படி பார்த்தாலும் அந்த முட்டியளவு தண்ணி, கொஞ்சம் இடுப்பளவு தண்ணி அப்படி தான் ஓடுமோ தவிர ரொம்ப வேகமாக வராதிங்க. ஆனால் அருவியில் வந்து செம்மையாக தண்ணி கொட்டும். வந்தால் நல்ல மழை டைமில் வரணும். இப்போ வந்து இதெல்லாம் காஞ்சு போய் தான் இருக்குது. ஆனாலும் யாருமே இல்லாமல் தனியாலாம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பயமாக இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட் டைமு புதுசாக தனியாக வந்தோன்னா இப்படி தான் போகணுமா அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வந்துடும். ஆனால் இந்த வழி தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடம் வந்து மழை டைமில் உண்மையாகவே ஆபத்தாக இருக்குங்க. எவ்வளோ டவுன் பாருங்க, செம்ம ஆழமாக இருக்கும். நல்ல வெள்ளம் வந்ததுன்னா தண்ணி எப்படியும் ஒரு 15-20 அடி ஆழத்துக்கு போகுங்க தண்ணி. இதில் மின்னல் வேகத்தில் போகும். விழுந்தோன்னா ரொம்ப கஷ்டம். அங்கே அருவி தெரியுது பாருங்கள், சத்தமே கேட்குது. ஆனால் குரங்கு இருக்குங்க அங்கங்கே. நம்ம பேக் எடுத்துகிட்டு வந்தால் உஷாராக எடுத்துகிட்டு வரணும். நான் அப்படியே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என் பின்னாடி வந்து பேக்கை யாரும் தொட்ட மாதிரி என்னன்னு பார்த்தா ஒரு குரங்கு கையில் செல்ஃபி ஸ்டிக்கை பார்த்தவங்களும் அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடி போயிடுச்சு. எனக்கு பின்னாடி பாருங்களேன், இந்த பக்கம் ஸ்டெப்ஸ் மாதிரி அப்படியே இறங்கி போகுது பாருங்கள். அப்படியே நம்ம போனோன்னா இந்த இடம்லாம் நல்லாயிருக்கும். தண்ணி வந்தால் நல்லா சூப்பராக குளிக்கலாம். இந்த பாறையெல்லாம் பார்த்தா அப்படியே திருப்பதியில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. திருப்பதிக்கு குறைஞ்ச மலையே கிடையாது. அந்த மலையோடைய சாயல் அப்படியே இருக்குது. போகிற வழியில் ஒரு ஷவர் மாதிரி ஒரு இடத்துல தண்ணி கொட்டும். அப்பா, ஒரு நிமிஷம் பக்குன்னு பயந்துட்டாங்க. பாம்பு மாதிரியே ஒன்று இங்கே பாருங்களேன், கீழே தெரியுதா? இது என்னன்னு பார்த்தா இந்த கத்தாழை மாதிரி இருக்குது. பாம்பு தானோ அப்படின்னு நினச்சிட்டு பக்குன்னு ஆயிடுச்சு ஒரு நிமிஷம். ஏன்னா இங்கெல்லாம் இருக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். நம்ம தான் பார்த்து போய்க்கணும். கல்லுலாம் செம்ம ஷார்ப்பு. கொஞ்சம் ஸ்கிட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடி பள்ளமாக போடும். இந்த இடம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு இடம். தண்ணி இந்த இடம் ஃபுல்லாக வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்குங்களா. சரியான ஒரு இடம் குளிக்கிறதுக்கு. ஆனால் தண்ணி கம்மியாக இருக்குது. இதில் ஒன்றும் குளிக்க முடியாது. நம்ம ஃபால்ஸ் கிட்ட தான் குளிக்க முடியும். எனக்கு பின்னாடி எத்தனை குரங்கு இருக்குது பாருங்களேன். அப்படியே நம்ம தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பேக்கில் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த பாறையோட அமைப்பை பார்த்திங்களா, அப்படியே கேக் மாதிரி கட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். கேக் மாதிரி கட் பண்ண மாதிரி இருக்குது. இதுதான் இந்த திருப்பதியில் இருக்க எல்லா இதுலேயுமே அப்படி தான் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்மளை சுற்றி எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. எப்போ அட்டாக் பண்ணுறது அப்படின்னு. அங்கே ஒரு குட்டி குரங்கு பாருங்கள், குட்டி குரங்கு தண்ணியிலேருந்து ஏதோ எடுக்குது. இந்த பக்கம் 2-3 பேர் நடந்து வராங்க. அதான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. யாருமே எல்லா டைமில் வந்தால் எப்படி இருக்கும்? பயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம வந்திருக்கிற இந்த இடம் அப்படியே நம்ம பயம்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இங்கே வேரெல்லாம் அப்படியே தொங்குதா. பாறையெல்லாம் பாருங்களேன், இயற்கைனா சும்மா கிடையாதுங்க. இதெல்லாம் எப்படி எரிமலை அப்படியே குழம்பாக கொதித்து உருவாயிருக்கும். இந்த ஆந்திராவில் இருக்கிற, அதுவும் இந்த திருப்பதி பக்கம் இருக்கிற மலையெல்லாம் ரொம்ப வித்தியாசமானதுங்க. ஆனால் ஒரு சரிவுன்னு வந்ததுன்னா எல்லாம் அப்படியே விழுந்துடும். அந்த மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி, சீட்டுக்கட்டு அடுக்கி வச்ச மாதிரி. அதனால தான் இந்த இடம்லாம் வந்து இப்படி நிறையா பாறைகள்லாம் விழுந்து கிடக்குது. ஏதாவது ஒரு பிரளயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் இந்த பாதையெல்லாம் 3 நாள் மூடிடும். அந்தளவுக்கு பாறைகள் அப்படியே விழற அளவுக்கு தான் இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள், இதெல்லாம் பார்த்தாவே பயமாக தான் இருக்குது. இது வந்து நம்ம வந்த வழி. யாருமே இல்லைங்க, ஒருத்தரும் இல்லைன்னா பயமாக இருக்கும். இங்கே இந்த வழியிலே ஒரு அல்டிமேட்டான இடம் இது. இங்கே என்னென்னா அப்படியே நெருக்கமாக இருக்குது இந்த மலை. அதிலேருந்து தண்ணி சொட்டுதுங்க, அப்படியே சுனை நீர் மாதிரி. மழை டைமில் வந்தால் அதிகமாக கொட்டும். நமக்கு மேலேருந்து அப்படியே கொட்டுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இதுக்கிட்ட போகிற இடம் பாருங்கள் எப்படி இருக்குது. எப்படா போகிறது இதில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, இந்த வேர்லேருந்துலாம் அப்படியே தண்ணி ஒழுகுதுங்க. அந்த பாறை வேர் இப்போ ரொம்ப டீப்பாக அடர்த்தியாக இருக்குது. நான் கூட நம்ம வந்து வீக் டேஸில் வருமே யாருமே வராமல் போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் முன்னாடி பார்த்தீங்களா ஜோடியெல்லாம் வராங்க, லேடிஸ், அதுக்கப்புறம் குழந்தைங்க. கோயிலுக்கு வர நிறைய பேர் ஃபேமிலியோடு போகிறவங்களாம் இங்கே போயிட்டு தான் வராங்க. என்னென்னா ரொம்ப கரடு முரடாக இருக்குங்க. சாதாரணமாக இதில் நடந்து வர முடியாது. காலெல்லாம் செம்மையாக வலிக்குது. நல்ல ஷூ இல்லைன்னா பிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு வழி இது. இப்போ நம்ம அருவிக்கிட்ட வந்தாச்சு. நிறைய பேர் குளிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. நான் வந்த வரைக்கும் பார்த்தா எனக்கு பின்னாடி யாரும் பெருசாக வரல.
குளிச்சுட்டு போகிறவங்க தான் நிறைய பேர். அப்போ காலையிலே எல்லாம் வந்துடுவாங்க போல இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஆழமான இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு கயிறு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதில் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீச்சல் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதை அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுங்க, இதில் குளிக்காதீங்க. இந்த இடம் தான் நான் சொன்ன இடம். இதில் வந்து கயிறு கட்டி அந்த ரெக்க துணி போட்டிருக்காங்க பாருங்கள். இது பார்க்குறதுக்கு அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்கும், ஆழம் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் செம்ம ஆழமாக இருக்கும். இதோட ஹைட்டு வந்து 7 அடி இது ஆழமாக. இப்போ தண்ணி இல்லாதப்போ 7 அடி ஆழமாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும். மேலே ஒரு கயிறை தொங்க விட்டுருக்காங்க, இது தூக்கயிறு மாதிரி. சப்போஸ் யாராவது இறங்கிட்டிங்கன்னா தப்பிச்சு வரத்துக்காக அது மாதிரி போட்டிருக்காங்க போல். ஆனால் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்களேன். அதாவது நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி இல்லாத டைமே 7 அடி ஆழமாக. சப்போஸ் தண்ணி இருந்தால் எவ்வளோ ஆழம் இருக்கும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதனால் இதில் இறங்காமல் இருக்கிறதே நல்லது. ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க இறங்கலாம், நீச்சல் தெரியாதவங்களும் சில பேர் இறங்கிடுவாங்க. அதான் ஒன்று பிரச்சனை. ஃபைனலி நம்ம அருவிக்கிட்டே வந்தாச்சுங்க. இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இந்த பாறையெல்லாம் பாருங்களேன், அப்படியே தண்ணி ஊற்றிட்டுருக்குங்க. இதிலலாம் மேலே இருக்க மரம் வேறு லெவல், சிவப்பாக இலை வேறு இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பென்சலக்கோனா அருவி. எவ்வளோ பெரிய இடம் பாருங்களேன். இந்த பக்கம் அதாவது 3 பக்கமும் வந்து மலை தாங்க இருக்குது. 3 பக்கம் மலை, ஒரு பக்கம் தான் நமக்கு வர்றதுக்கு வழி. அப்படியே குகை மாதிரி அடைஞ்சு போய் இந்த இடத்துல அருவி தண்ணி கொட்டுது. நம்ம இன்னும் கிட்ட போய் பார்ப்போம், செம்மையாக இருக்கும். அது ஆழம்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. மேலே பார்த்தீங்களா, வா செம்மையாக இருக்குங்க. தண்ணி மட்டும் இதோட அதிகமாக வந்தது, அவ்வளோதான். இதுவே அதிகம்தான். ஷவர் மாதிரி அப்படியே கொட்டுது. அந்த கல்லெல்லாம் வந்து படிப்படியாக இருக்குல்ல, செப்டப்பாக இருக்கிறதுனால அப்படியே விழுற தண்ணி வந்து ஷவர் மாதிரி ஆயிடுது. ஆனால் சவுண்டை பாருங்கள். நம்ம கோவிலேருந்து இந்த பென்சிலக்கோனா அருவிக்கு கரடு முரடான வழியை தாண்டி வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆகுங்க. நம்ம ட்ரெக் பண்ணி வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். நிற்காமல் வந்தால், ரெஸ்ட் எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆகிடும். நம்ம எங்கே வந்தாலும் பாம்பை பார்க்காம போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவேன் வீடியோவில். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்புங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா, கல் மேலே படுத்துருக்கு. ஆனால் தண்ணி பாம்பு தான் நினைக்கிறேன். ஆனால் கட்டங்கட்டமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதை பார்த்துட்டு யாரும் குளிக்க மாட்டாங்க. பாம்பை பார்த்து கொஞ்ச நேரம் பயந்தாங்க, அப்புறம் வந்து இறங்கிட்டாங்க. ஏன்னா அது வந்து கல் மேலே படுத்து ரெஸ்ட் எடுக்குதுங்க. ரொம்பவே பிரம்மாண்டமான பிரமிப்பான அழகான பென்சிலக்கோனா அருவி இதுதான். இந்த அருவியை நம்ம பார்த்தாச்சு. இங்கே சின்ன பசங்க 2 பேர் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வரப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலியோடு குளிச்சுட்டு இருந்தாங்க. இவ்வளோ பேர் இங்கே இவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி வருவாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த பாதையை தாண்டி குடும்பத்தோடு வந்து குளிக்க தான் செய்கிறாங்க இந்த கோயிலுக்கு வரவங்க. நான் 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம். இந்த அருவியில் குளிக்காமல் தான் போனேன். ஏன்னா எனக்கே ஆசையாக தான் இருந்தது குளிக்கணும் அப்படின்னு. ஆனால் ஓவர் கூலிங் தண்ணி பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியும், ஆனால் செம்ம ஜில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி இருந்தது. நான் காலையில் 5 மணிக்கு சரியான பனியில் கிளம்பி ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்து இங்கே ட்ரெக் பண்ணிவிட்டு வரப்போ லைட்டாக கோல்டு எஃபெக்ட் ஆன மாதிரியே இருந்தது. சரி, அடுத்த ட்ரிப்பு வேறு போக வேண்டியிருக்கு, அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்கலை. இன்னொன்று என்ன வருத்தம்னா, இங்கே வந்து அன்னதானம் மத்தியானம் போடுவாங்களாம். சரி, நம்ம ரிட்டன் வந்துடுவோம், சீக்கிரம் சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நான் வரத்துக்கு வந்து 3:30 ஆயிடுச்சு. அதனால் 3 மணி வரைக்கும் தான் அன்னதானம் போடுவாங்க போல இருக்குது. அதனால் இங்கே சாப்பிட முடியல. அப்புறம் வெளியே போய் தான் நான் சாப்பிட்டேன். பென்சிலக்கோனாவில் இருக்கிற ரொம்ப பழமையான நரசிம்மர் கோவிலையும் நம்ம பார்த்தாச்சு. அங்கே இருக்கிற ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான அருவியும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.